ஒரு 2 வாரம் வேலை இருக்கேன்னு துடைக்காம விட்டாச்சு. வண்டி அவ்வளவு ஆமாவும் போயிட்டு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டினாலும் நல்லா கழுவி தொடச்சாதான் வண்டி பளபளன்னு இருக்கு. கலரேல மாறி போயிட்டு. எப்பா அம்மா எங்கப்பா? வீட்ல ஒரு இடத்துலயும் காணோம். இப்பதான் எழுமணியா மக்களே. அம்மா கொஞ்சம் வெளியில வரைக்கும் போயிருக்கா. அந்த லட்சுமி அத்தை கூட சேர்ந்து ஒரு கடைக்கு போயிருக்கா. பொருள் வாங்கிட்டு வருவா மக்களே. போய் சாப்பிடுங்க. பல்ல கிள்ள தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிடுங்க மக்களே. இட்லியை வச்சுட்டு தான் போயிருக்கா. சாப்பிடுங்க. அப்படியே சொல்லாம கொள்ளாம போயிட்டாலேப்பா. நான் காலையில இருந்துச்சு வீடு அவ்வளவும் கிடந்து தேடிட்டு கிடக்கேன். சொல்லிட்டாலும் போலாம்ல இந்த அம்மைக்கு. நீங்க உறங்குனீங்களா மக்களே? அதான் எழுப்ப வேண்டான்னு போயிட்டா. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. அதனாலதான் நான் இருக்கம்ல. சரி போய் சாப்பிடுங்க. பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிடுங்க. சுவாணி எங்க எந்திரிக்கலையோ? இல்லப்பா உறங்கிட்டடக்கா. சாப்பிடுங்க மக்களே. மணி 10 மணி தாண்டிட்டுல எவ்வளவு நேரம் கிடந்து உறங்குனா என்ன செய்ய? சாப்பிட்டுனாலும் உறங்குங்க. ஒண்ணும் செய்யாதி. சரிப்பா. அந்த ரோசா பூ செடிக்கு 2க்கும் தண்ணி ஊத்திரு மக்களே. தண்ணி ஊத்த அப்பா மறந்துட்டேன். கொஞ்சம் அதை மட்டும் நினைச்சு போட்டுருங்க. அம்மையும் நினைக்காம போயிட்டு போயிருப்பா. சரிப்பா. அண்ணே வேலண்ணே. ஐயோ சின்ன பொண்ணுல வர மாதிரி இருக்கு. ஐயோ ராணி எங்கன்னு கேப்பாலே. ராணி அவிய வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு சொல்லக்கூடாதுன்னு வேற சொன்னா. என்ன சொல்லியது? சரி அதையாவது சொல்லி சமாளிப்போம். வந்த உடனே ராணியை தானே தேடி வருவா. அண்ணே வேலண்ணே. சின்ன பொண்ணு வாமா. எங்கண்ணே காலையிலேயே வண்டியெல்லாம் தூத்து தொடச்சு எங்கேயும் கிளம்புற மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணு. வண்டி 2 வாரமா வேலை இருந்துட்டு துடைக்காம போட்டேன் பாத்துக்க. அங்க தூசி படிஞ்சு என்னமோ மாதிரி இருக்குமா. பாக்கையே சைக்கிள. அதான் காலையில எந்திரிச்சோன்னு சாப்பிட்டோன்னு சரி படபடன்னு சும்மா தானே இருக்கோம் துடைப்பமேன்னு தொடச்சிட்டு இருந்தேன். சரி சரிண்ணே. ஆமா ராணிக்கு எங்க? இப்பதான் வீட்டுக்குள்ள போனேன். ஆளையே காணும். சத்தம் மட்டும் பார்த்தேன் காணும். பிள்ளைகள் மட்டும் தான் இருக்கு. எங்கண்ணே போனாவ? காலையில இருந்து சத்தமும் காணும் ஒன்னும் காணும். இந்நேரம் 10 வாட்டி கூப்பிட்டுருப்பாவ சின்ன பொண்ணுன்னு. ஆளையே காங்கல. எதுன்னு சொன்னாவளாண்ணே? எங்க போனாவ? அப்படியே சின்ன பொண்ணு இங்கதான் இருந்தா. லட்சுமி அக்கா வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாளா இருக்கும். அப்படியானே? ஆனா நான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு தானே வரேன். அங்கே இல்லையே. லட்சுமி அக்காலும் இல்ல. அந்த பிள்ளை மட்டும்தான் ஒத்தையில இருக்கா. யாரையும் காங்களே. சொல்லாம அங்க எப்படியும் எங்கேயுமே போக மாட்டாவனே. ரேஷன் கடைக்கு போறதுனால என்ன கூப்பிட்டுட்டு தான் போவாவே. எங்க போனாவன்னே தெரியல. ஆளையே காணோம். இங்கதான் சின்ன பொண்ணு இங்க இருந்து பேசிட்டு இருப்பாவ. எங்கேயும் போற மாதிரிலாம் என்கிட்ட ஒன்னும் சொல்ல கிடையாது. இங்கதான் இருந்தா. இன்னும் ஊருக்குள்ளதான் எங்கனையாவது நிப்பாளா இருக்கும். யார்ட்டையாவது பேசிட்டே இருப்பாளா இருக்கும். வந்தா சொல்லி என்ன நீ தேடி வந்தேன்னு. சரிண்ணே. எப்பாடி எப்படி நல்ல வேலைக்கு சமாளிச்சிட்டோம். இல்லைன்னா எனக்கெல்லாம் மறைக்கவே தெரியாதமா உளறினோன்னு வேற பயந்துட்டே நின்னேன். நல்ல வேலைக்கு எதையோ சொல்லி சமாளிச்சு விட்டாச்சு. ராணி இவ்வளவு தூரம் வந்தாச்சு. நீ யார்கிட்ட கேக்குது என்னன்னு தெரியலையாட்டி. ஆமா சின்ன பொண்ணுக்கு அப்பாக்கு பேர் எப்படி? ஏக்கா அவிய அப்பா பேரு ஜோசப்பாங்க. ஜோசப்பா அவைய அம்மா பேரு செல்லம்மாளாம். சின்ன பொண்ணுன்னு கேட்டாலே ஊர்ல தெரியும்னு சொன்னாவ. அண்ணா ஒரு பாட்டி வராவ கேட்டு பாப்போமாக்கா? சரி ராணி கேளு. பாட்டியோ 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 இங்க பாருங்க. பிள்ளைலோ யாரு ஊருக்குள்ள புதுசா இருக்க மாதிரி இருக்கு? ஆமா பாட்டியம்மா நாங்க பக்கத்து ஊரு தான். ஒரு ஆளை தேடி வந்தா அதான் உங்கள்ட்ட தெரியுமான்னு கேட்கலாமேன்னு கேட்டோம். அப்படியா? யாரு மக்களே சொல்லுங்க. இந்த சின்ன பொண்ணு வீடு தெரியுமா? அவி அப்பா பேரு கூட இந்த ஜோசப், அவி அம்மா பேரு செல்லம்மா. அவியில தான் பார்க்கலான்னு வந்தோம் பாட்டியோ. இங்க கொஞ்ச நேரமாவே நின்றுட்டு இருக்கோம். யாரையும் காங்கல. அந்தாலும் உங்களை பார்த்தோன்னே தான் கேட்கலான்னு நினைச்சோம். தெரியுமா பாட்டியோ? ஆமா காலேஜ் போறே சொல்லிட்டு இந்த பேத்திட்டு ஓடி போனவ தானே சின்ன பொண்ணு. அவ வீடுதான் நல்லா தெரியுமே. மச்சு வீடுன்னு கேட்டா ஊருக்கே தெரியும். அந்த காலத்துல இருந்தே நல்ல மச்சு வீடு கட்டி வாழ்ந்தவிய. அவிய தாத்தா காலத்துல இருந்தே. இந்தாதான் அந்த நேர போய் வலது பக்கம் திருமணியன்னா இருக்க வீடுமா மஞ்சள் கலர்ல பேரெல்லாம் எழுதியிருக்கும். அங்க போய் கேளுங்க. அப்படியே பாட்டி? சரி பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி. ஆமா நீங்க யாரு? அவியலுக்கு எதுக்கு தேடி வந்திருக்கீங்க? எங்களுக்கு தெரிஞ்சவிதான் பாட்டி. பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தோம். என் மவடு கல்யாணம். ஆனா சும்மா பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தோம். அப்படியா? சரி சரிம்மா. சரி போய் கேளுங்க சொல்லுவாவ. சரி பாட்டி ரொம்ப நன்றி. பாத்தியாரா நீ? அவிய பெத்தவி எப்படி மறப்பா வந்த ஊர்க்காரர்கள்ட்ட பத்தி அட்ரஸ் கேட்டாலே காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடி போன பிள்ளையான்னு கேட்காளுவ. இப்படியே சொல்லி 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 தானே அவிய மனசுல வெறுப்ப வளர்த்து வச்சிருப்பாவ. நாமளே மறந்தாலும் இந்த ஊர்க்காரவி சும்மாவே இருக்க மாட்டாவ. ஒரு தடவை ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை பிடிச்சுக்கிட்டே நிப்பாவ. பத்தியா அவ பேரை கேட்டாலே அதை தான் சொல்லி இந்த ஊர்க்கார பொம்பளைல அடையாளப்படுத்துது. சரி என்னமோ ஒண்ணுக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டோம். எப்படியாவது சின்ன பொண்ணு அம்மா அப்பாட்ட பேசி நல்ல சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போனோங்கா. சின்ன பொண்ணு பார்த்தானே எவ்வளவு சந்தோஷப்படுவா. எப்படியாவது அவள்கிட்ட பேசி சமாதானப்படுத்தணுங்கா. சரி வாராணி பேசி பார்ப்போம். நாய் வேற நிக்கேக்கா பயமா இருக்கு. அதை பார்த்தா கடிக்க மாதிரி தெரியல. ராணி வா. ஏக்கா ஏக்கா. செல்லம்மா யாரோ கூப்பிட்டியாவ போய் பாரு. இருங்க பாக்கேன்.
யாருமா நீங்க? யாருமா வேணும்? எக்க நீங்க செல்லம்மாக்கா தானே? இந்த ஜோசம்மண்ட வீடு தானே? ஆமாம்மா, நீங்க யாரு? அக்கா உங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாம் தான் வந்தோம், உள்ள வரலாமா? வாங்கம்மா, உள்ள வாங்க. ஏங்க இங்க வாங்க, உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. யாரு? தெரியல, வாங்க உள்ள வாங்கம்மா, வந்து இருங்க. இருங்கம்மா, அவ இப்ப வருவாவ. இருங்கம்மா, சோஃபால இருங்க. இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. சரி இருங்கம்மா, சாப்பிட்டதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு. அக்கா அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், நாங்க சாப்பிட்டு தான்க்கா வந்தோம். இப்பதானே வந்திருக்கோம், இருக்கட்டும். அவியல்கிட்ட உங்கள்கிட்டையும் பேசலாம் தான் வந்தோம். அந்த அண்ணன் வரட்டும், பேசிட்டு நாங்க போறேன்னாக்கா. பேர ஒரு நாள் வந்து சாப்பிடியோம். லட்சுமிக்கா, வீட்டை பார்த்தீங்களாக்கா? இவ்வளோ பெரிய வீடுன்னு. இது சின்ன பொண்ணு ஒரு நாள் கூட இவ்வளோ பணக்கார வீட்டு பிள்ளை அப்படி இப்படி நம்மள்ட்ட எதுவுமே காமிச்சது கிடையாது பார்த்தீங்களாக்கா. நம்ம கூட காட்டு வேலைக்கு வருவா, தோட்டத்து வேலைக்கு வருவா, நம்ம கூட விளையாடிக்கிட்டு ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இருந்தா பிள்ளை. எவ்வளோ நல்ல வசதியாக வாழ்ந்திருக்கா. ஒரு நாள் கூட நம்மகிட்ட அப்படி இதெல்லாம் காமிச்சதே இல்லைன்னாக்கா. நல்ல பிள்ளைக்கா சின்ன பொண்ணு. ஆமாம் பத்தியட்டி ராணி. அவைய அம்மாவையும் பார்த்தா பெரிய கோவக்கரைய மாதிரிலாம் தெரியல. பேசி பார்த்தா கொஞ்சம் சமாதான ஆவியா மாதிரி தான் தெரியுது. பேசி பார்ப்போம். என்னம்மா உங்களுக்குள்ளே பேசிக்கிறிய? இல்லைக்கா, சும்மாதான். வாங்கம்மா, இருக்க வேண்டியதானே, ஏன் நின்றுட்டு இருக்கிய? இருக்கட்டும்னே. சொல்லுங்கம்மா, எதுவும் பேசணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்கம்மா. ஏக்கா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எதுவும் கோவம் கீது பற்றி விழோன்னு வேற கொஞ்சம் பயமாவும் இருக்கு பேசியதுக்கு. எதுவும் நினைக்க மாட்டோமா, எதா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க யாருன்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் சொல்லுங்க, என்னதான் சொல்ல வந்தீங்கன்னு கேட்போம். கோவம்லாம் பட மாட்டோமா, சொல்லுங்க. ஏக்கா சின்ன பொண்ணை பத்தி தான் பேச வந்தோம். என்னக்கா சின்ன பொண்ணு பேர சொன்னோடனே அவியம்மா உள்ள போயிட்டாவ? ஏம்மா, எங்களை கஷ்டப்படுத்தணும்னு தான் தேடி வந்தீங்களாக்கும். என்ன மன்னிச்சுக்கிறீங்க, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சலாம் நாங்க வரலனே. உங்க பிள்ளை கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல, அதனாலதான் வந்தோம் உங்களை தேடி. அவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு எங்க பேச்ச கேட்காம போனாலும் அன்னைக்கே மனசு வெறுத்துட்டுமா. அவ இல்லன்னு நினைச்சுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த 7 வருஷமாவும். என்ன அப்படிலாம் சொல்லாதேனே. உங்க 2 பேரும் மேலே அந்த பிள்ளை உயிரே வச்சிருக்கா. ஏதோ ஆசையில தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அந்த பிள்ளைல மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லுறது எந்த விதத்துலனே நியாயம்? நியாயம் அநியாயம்னா தெரியாதுமா. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த ஊர்க்காரை முன்னாடி எவ்வளவு அசிங்கப்பட்டோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னை உங்க வேதனைலாம் புரியுது. அவ பண்ணது பெரிய தப்பு தானே. அதுக்கு அந்த பிள்ளைய அப்படியே ஒதுக்கி வைக்காதீங்கன்னே. இன்னைக்கு அவைய நல்லா இருக்காவ, எந்த குறையும் கிடையாது. அந்த பையன் அந்த பிள்ளைய தங்கம் போல பாத்துக்கிடியா. ஆமாண்ணே, என்ன கஷ்டம் சொல்லுங்க. நல்ல வேலைக்கு போறான் அந்த பையன், ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு கிடையாது. அழகு போல வீடு வாங்கி என்ன அழகா இருக்காவ தெரியுமா. என்ன அந்த அக்காவே வர சொல்லுங்கண்ணே. ஏம்மா நீங்க யார் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு யார்ட்டையுமே இப்படி கோவப்பட்டு சண்டை போட்டு சத்தமா பேசி இப்படி பேசுற பழக்கமே கிடையாது. நாங்க யார்ட்டையுமே அன்பாதாமா பேசுவோம். உங்கள்கிட்ட கோவப்பட கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. தயவு செய்து ஆனா அவளை பத்தி பேசி நீங்க உங்க மதிப்பையும் கெடுத்துக்கிட்டாதே. நீங்க எப்ப வேணாலும் எங்க பார்க்க வாங்க, இருங்க, சாப்பிடுங்க. ஆனா சின்ன பொண்ணை மட்டும் பத்தி பேசாதீங்க. நாங்க மறந்துட்டோம், அந்த பிள்ளையவே நாங்க மறந்துட்டோம். அப்படி ஒருத்தி இருக்கானே. இக்க ஏங்க அப்படி சொல்லுது? அந்த பிள்ளை உங்களை நினைக்காத நாளே கிடையாது. எங்க அம்மா அப்பான்னாங்க எப்பவும் நினைக்கா. அந்த பையனால ஒரு இம்சை கிடையாது பார்த்துக்கோங்க. நல்ல பையன்க்கா, நல்ல முறையா பாத்துக்கிட்டியா. பிள்ளைகள் நம்ம நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கதே அதுக்கு தானக்கா. பிள்ளை நல்லா இருக்கணும் தானே. நீங்க நினைச்சு பாத்துருந்தா கூட அப்படி ஒரு மாப்பிளைய பாத்துருக்கலான்னு தெரியல. தங்கமா தாங்குதுவ. எங்க அந்த ஊருக்கெல்லாம் வரும்போது ஒத்த பைசா கையில கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன அழகா வீடெல்லாம் வாங்கி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமாக்கா. இது வரைக்கும் ஒரு 10 ரூபா காசுல நீ யார்ட்டையும் வந்து நின்னது கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல முறையில பிழைக்காவக்கா. இருக்க ஒரு வாழ்க்கையில பிள்ளைகளோட இப்படி ரோசமா இருந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம். நானும் 2 பொம்பளை பிள்ளைகளை பத்தி தாய் தாங்க. எனக்கு தாய் தகப்பன் எனக்கு யாரும் கிடையாது. நானும் அனாதை தான். எனக்கு ஒரு தாய் தகப்பனோட பாசம்னா இது எப்படின்னு தெரியும். இருந்தும் அவைய பேசாம இருந்தாலும் அது மன கஷ்டம் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அவன் 4 நாளா ரொம்ப அழுவ பத்துக்குங்க. பார்த்து சகிக்க முடியல. அதான் உங்களை பார்த்து எப்படியாவது பேசி அவ கூட பேச வைக்கணும்னு நினைச்சுதான் நாங்க வந்தோம். அவ பண்ண தப்புக்கு நாங்க உங்க கால்ல நானும் விழுந்து மன்னிப்பு கேட்குங்க. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. இக்கா மன்னிச்சிருங்கக்கா. ஐயா, எம்மா என்ன செய்றீங்க? இக்கா எந்திங்க, என்ன செய்திய ராணி? சும்மா என்னமா செய்திய? இப்படி கால் எல்லாம் உழுவுதிய? இக்கா உங்க பிள்ளை அவ்வளவு நல்ல பிள்ளைக்கா. வேற யாருக்குனாலும் நான் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன். உங்க பிள்ளை மாதிரி ஒரு தங்கமான பிள்ளையை பார்க்கவே முடியாது தெரியுமா. நீங்க இவ்வளோ வசதியானவிய இங்க வந்து பார்க்கவும் தாங்க எங்களுக்கு தெரியுது. ஒரு நாள் கூட உங்க பிள்ளை அந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட காமிச்சதே இல்லை. எவ்வளவு அன்பா பழகுவா தெரியுமா. அவன் நல்ல பிள்ளைக்கா. ஏதோ ஆசைப்பட்டதை அப்படி செஞ்சுட்டா. அவ உங்களை ஏமாத்தணும்னு உங்களை வெறுக்கணும்னு அப்படி செய்ய கிடையாது. இப்போ உங்களை நினைக்காத நாளே கிடையாது தெரியுமா. இக்க நான் தாயும் இல்லாம தகப்பனும் இல்லாம பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுக்கா. வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க இருந்து உங்க பிள்ளைல கை விட்டுறாதியே. சின்ன பொண்ணு மட்டும் தானே, ஒரு பிள்ளை தானே. ஏதோ ஆசையில தப்பு பண்ணிட்டா, மன்னிச்சு ஏத்துக்கிடுங்கக்கா. நானும் 2 பிள்ளைய பெற்ற தாய் தான். இருக்க ஒரு வாழ்க்கையில இந்த பிள்ளைல இப்படி வெறுத்து ஒதுக்கிட்டு என்ன செய்ய போறியே. தயவு செய்து சின்ன பொண்ணுகிட்ட பேசுங்கக்கா. நீங்க மட்டும் வந்து பாத்தியேன்னு வைங்களேன், இவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா. ஆமாக்கா, உங்களை மட்டுமே தான் நினைச்சிட்டு இருக்காவ. என்ன கொஞ்சமாவது மனசு இறங்கி வாங்கன்னே. என் பிள்ளை நல்ல பிள்ளைதாம்மா, எனக்கும் தெரியும். அவ்வளவு அன்பாதான் நாங்க வளர்த்தோம். ஒரு கோவப்பட்ட ஒரு அடி கூட அடிச்சதுல அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளைய வளர்த்தோம். ஊர் அவ்வளவும் எப்படி எல்லாம் பேசியாவது தெரியுமா. காதுல கேட்க முடியாது. எனக்கு கல்யாணம் முடிச்ச பிள்ளையே இல்லை. 12 வருஷம் கழிச்சு தவம் இருந்து பெத்தேன். ஆனா இப்ப இப்படி கஷ்டப்படியா. ஊரே அவ்வளவு ஓடி போன வீடுன்னு எங்களை கஷ்டப்படுத்தியா. அதனாலயே நான் முக்காவாசி அவ்வளவு வெறுத்துட்டேன். எங்கனாலும் போட்டு எப்படி இருக்கட்டும் தாமா வெறுத்து இருந்துட்டேன். என் பிள்ளை மேல பாசம் இல்லாமலாம் இல்லை. அவளையும் ஒரு நாள் கூட நான் நினைக்காம இருக்கதே இல்லை.
ஏக்கா மனசுல இவ்வளவு அன்பு வச்சுட்டு எங்க இப்படி இருக்கியே, வாங்கக்கா தயவு செய்து வந்து பாருங்கக்கா. செல்லம்மா ஆளாத. சரிம்மா நீங்க போங்க. நீங்க இவ்வளோ தூரம் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா. யாருமே இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன் பிள்ளைய சேர்த்துக்கன்னு சொல்லல. அவ்வளோ மக்கள் என் பிள்ளை மேல இருக்க வெறுப்பை தான் அள்ளி அள்ளி கொட்டுச்சு. அதனாலேயே என் பிள்ளைல நாங்க வெறுத்துட்டோம். இன்னைக்காவது நீங்களாவது பேசுனீங்களே, இப்போதாம்மா மனசு கொஞ்சம் இதமா இருக்கு. என் பிள்ளை ஒரு நாள் கூட என்னை விட்டு இருக்கவே மாட்டா தெரியுமா? அள்ளி கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு பிடிவாதமா நிப்பா. நாங்க வாரோம்மா, நாளைக்கு வந்து அவளை பார்க்க வாரோம். என்னன்னே சொல்லுதியே? ரொம்ப நன்றிண்ணே, நாங்க சொன்னதை கேட்டு வாரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றியே. காலாதிய உங்க பிள்ளை உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம். உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா? நாளைக்கு விட்டு நீங்க வந்தியே ஓடி வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிடுவோம். அந்த அளவுக்கு உங்க மேல அவ்வளவு ஆசையா இருக்கா. கண்டிப்பா வாங்க என்னக்கா. ஏம்மா இருந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா. இல்லன்னு இன்னொரு நாள் வரோம். இனிமேதான் எப்பவும் வருவோம்ல, சின்ன பொண்ணு வரப்பெல்லாம் நாங்களும் வந்துடுறோம். வந்து உங்க வீட்டுல விருந்தே சாப்பிட்டு போறோம். இப்ப போறோம்னே பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். யாருக்கும் தெரியாது நாங்க இங்க வாரது. நீங்க நல்ல முடிவு சொன்னா மட்டும் போய் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இனி சந்தோஷமா நாங்க வீட்டுக்கு திரும்பி போவோன்னே. ஏக்கா சின்ன பொண்ணை பார்க்க நாளைக்கு வரணும் என்ன? ஆ ஊர்க்கரையும் நானும் சொல்லுவாளுக்கா. அவ வீட்டுல இப்படி நடந்த உடனே விட்டுட்டு இருப்பாளுல, அதெல்லாம் அவ பிள்ளைக்கு அவ பெருசுதான். நம்ம பிள்ளைங்கிறனால எதுவும் சொல்லலாம் செய்வா. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும். நீங்க வரணும் என்னக்கா? சரிம்மா நாங்க வாரோம். அவளை பாத்துக்கிடுங்க என்ன? சரிக்கா. இப்ப நாங்க போயிட்டு வரோம். நாளைக்கு வாங்க. சரிம்மா.